நம்ம குழந்தைங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, காலேஜில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, சில குழந்தைங்கள் தானாகவே நல்லா படிக்கிறாங்க. அதாவது கிளாஸில் கவனிக்கிறாங்க, கிளாஸ் ஒர்க் எழுதுகிறாங்க, ஹோம் ஒர்க் எழுதுகிறாங்க, தானாகவே படிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பின்னாடி நின்று சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் ஒரு 70% குழந்தைங்களுக்கும் இந்த காலத்தில் படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏதோ நமக்கு வேண்டி படிக்கிறாங்க, ஏதோ கடமைக்குன்னு ஏதோ எழுதுகிறாங்க. அவங்களுக்கு வேறு எத்தனையோ விஷயங்களில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டிவி பார்க்கணுமா, மொபைல் பார்க்கணுமா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அது வேணுமா, இது வேணுமா, அதில் எல்லாம் தான் அவங்களுக்கு கவனம் சிதறி போகிறதே தவிர படிப்பில் எந்த ஒரு நாட்டமும் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம்னு அவங்களுக்கும் தெரியும். பேரண்ட்ஸுக்கு இது ரொம்ப பெரிய தலைவலியாகவே மாறிட்டு வருது. ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கும்போது அவங்களுக்கு என்ன மெயின் வேலை? படிக்கிறது தான் வேலை. அந்த படிப்பில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா அது நல்லதுக்கு இல்லை. அந்த மாதிரி குழந்தைங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா உடனே என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி இன்ன விஷயம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. ஏன்னா இனிமேல் எக்ஸாம் வருது, அதுக்கப்புறம் லீவு வருது, அது அடுத்த கிளாஸுக்கு போகணும். அப்போ அதுக்குள்ளே இந்த ஃப்ளவர் ரெமெடிஸ் எல்லாம் சாப்பிட்டு அவங்கள ரெடி பண்ணிடலாம்.